மருத்துவ படிப்புகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது குறித்து கல்வியாளர் ராஜேஷுடன் செய்தியாளர் ஆனந்த் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் எண் குறைவதற்கு மற்றும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமா? இது தொடர்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் கல்வியாளர் ராஜேஷ். அதுவும் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம் சார். இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் எண் குறைவதற்கும் மற்றும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இந்த வருஷம் இந்த நிறைய குழப்பத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் இந்த ஆர்டினன்ஸ் கொடுத்து ஓகே கண்டிப்பாக நீட் இந்த வருஷம் தள்ளுபடி பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டாஸ் அஃபிலியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இது எல்லாமே சேர்ந்து நீட் வழியா இல்லை, ஸோ பொதுத்தேர்வு வழியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ட்ரெண்ட் எல்லாரும் மருத்துவ படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பீப்புள் கிட்ட மெடிசன் எய்ம் பண்ணுறாங்க. கட் ஆஃப் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயாலஜி மார்க் நிறைய பேருக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் படி வரல அப்படின்னால கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த மக்கள்லாம் பயாலஜி கம்மியானால ஓவரால் கட் ஆஃப் நிறைய கம்மியாக இருக்கு. ஸோ அது நிறைய அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு கட் ஆஃப்லேயே 300க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் 200ல இருந்து இந்த 197க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறது முதல்ல பார்க்கணும். அதையும் தாண்டி இந்த ஈச் 0.25 கட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எத்தனை பேர் சென்டம் மாறி இருக்காங்கன்னு தெரியாது. சில மாணவர்கள் இதை வெயிட் பண்ணி ஓகே நம்ம நீட் 2 எழுதலாம், நீட் 2 பார்த்துட்டு ஆல் இண்டியா கோட்டாலையும் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரிசல்ட் இன்னொன்று கொஸ்டின் நீங்க கேட்டது பழைய மாணவர்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாமா? இதே சென்ற வருடம் எடுத்தீங்கன்னா கடந்த ஆண்டு +2 கட் ஆஃப் எண் குறைந்தால் கடந்த ஆண்டு +2 படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் இதே மாதிரி தான் இருந்தது. என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெட்டினரியில் இருக்கிறவங்க 80 பேர் எல்லாரும் வெட்டினரி படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் எல்லாமே ஜம்ப் பண்ணி ஓகே மருத்துவம் கட் ஆஃப் கம்மியாகும் போது அவங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் பயாலஜி கட் ஆஃப் கம்மியானனால ஓவராலாக கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா சென்ற வருட மாணவர்களும் சப்போஸ் பிடிஎஸ் எடுத்திருப்பாங்க இல்லை இன்ஜினியரிங் படித்துவம் எடுத்திருப்பாங்க அவங்களும் அப்ளை பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கு.